பகுதி 2 ஷெட்யூல் அண்ட் ஸ்பெஷல் கேர். சரி, தீவனம் ரெடி. ஆனா அதை எப்போ கொடுக்கணும்? அதுக்கான ஒரு பக்காவான ரொட்டீனை செட் பண்ணணும். காலையில ஃப்ரெஷ்ஷான பசும் தீவனம், மதிய நேரத்துல உலர் தீவனமும் தண்ணியும், அப்புறம் ஈவினிங் நாம தயார் செஞ்ச அடர் தீவனம். இந்த ஷெட்யூலை நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது ஆடுகளோட எடை எந்த தடையும் இல்லாம கன்சிஸ்டன்டா அதிகரிக்கும். இதுல நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு. சுத்தமான தண்ணி. இது எப்பவுமே ஆடுகளுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடிக்கடி சுத்தமான தண்ணி குடிக்கிறதுனால நோய்கள் வராம தடுக்கலாம், செரிமானமும் ரொம்ப ஈஸியா நடக்கும். இந்த தண்ணி விஷயத்துல மட்டும் நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. இப்போ பெரிய ஆடுகளுக்கும் குட்டி ஆடுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாப்போம். பெரிய ஆடுகளுக்கு நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஸ்ட்ராங்கான டயட்டை கொடுக்கலாம். ஆனா குட்டி ஆடுகளுக்கு ஆரம்பத்துல தாய்ப்பால் தாங்க ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மெதுவா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப சாஃப்டான தீவனங்களை பழக்கப்படுத்தணும். அப்பதான் அந்த குட்டிகள் எந்த பாதிப்பும் இல்லாம ஆரோக்கியமா வளரும். பகுதி 3 வேகமான வளர்ச்சிக்கான ஹிடன் டிப்ஸ். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. சிறு சிறு உணவு ரகசியங்கள் பிரம்மாண்டமான எடை அதிகரிப்பிற்கும் இரட்டிப்பு லாபத்திற்கும் வழிவகுக்கும். ஆமாங்க, நம்ம ரெகுலர் தீவன முறையில நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன ஸ்மார்ட்டான மாற்றங்கள் தான் லாபத்தை பல மடங்கா மாத்த போகுது. அது என்னென்ன சீக்ரெட்ஸ்னு பாப்போமா? அந்த ரகசியங்கள் இதோ. ஃபர்ஸ்ட், அசூலா வளர்த்து கொடுக்கறது. இதுல புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால எடை ஃபாஸ்டா ஏறும். செகண்ட், கிச்சன் வேஸ்ட், அதாவது சமையலறை கழிவுகளை ரொம்ப பாதுகாப்பா வீணாக்காம பயன்படுத்துறது. தேர்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீக்ரெட், மினரல் மிக்சரை கண்டிப்பா தீவனத்துல சேர்க்கணும். இது ஆடுகளோட ஓவரால் ஹெல்த்துக்கு ஒரு மேஜிக் மாதிரியே வேலை செய்யும். பகுதி 4 காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். நாம தவிர்க்க வேண்டிய முக்கியமான தவறுகள்.